இப்போ 3ஆம் தடவை கூப்பிட்டுட்டு கேஸ் போட்டுட்டு அப்பவும் சொன்னானுங்க, நீ கடையில் வச்சு விற்காத, வெளியில் வச்சு விக்கி. அப்போ இவங்களோட நோக்கம் என்ன? எங்களை விற்கவும் சொல்லுதானுங்க, லஞ்சமும் வாங்கிக்கிட்டுதானுங்க, கேஸு மேலே கேஸும் போட்டுதானுங்க. ஆளையும் கொண்டாச்சு, கேஸு மேலே கேஸு போட்டு ஆளையும் கொண்டாச்சு. வெறும் 10 புயல பாக்கெட்டுக்காண்டி ஆளை கொண்டாச்சு. கிலோ கணக்கில் புயல விற்கான், கிலோ கணக்கில் பதுக்கி வைக்காங்க. கஞ்சா விற்காங்க, ரேப் பண்றாங்க. அவங்களையெல்லாம் கொல்லாம இந்த வெறும் 10 பாக்கெட் புயலைக்காண்டி என் புருஷனை அடிச்சு கொண்டு இருக்காங்க. இதுல உள்நோக்கம் என்ன இருக்கு? தெற்கு தாமரைக்குளம் எஸ்ஐ தான் சொல்லி, தெற்கு தாமரைக்குளம் எஸ்ஐ தான் சொல்லி என் புருஷனை வந்து மிரட்டி இது பண்ணிருக்காங்க. அன்னைக்கு ஆசாரிப்பழம் ஆஸ்பத்திரிக்கு போறச்சு அந்த 3 போலீஸ் மாட்டிருந்தானு வார்டனுங்க. அதுல ஒரு போலீஸ் இந்த லாவெண்டர் கலர் டிஷர்ட் போட்டவன் பேரு ஜெகன் சொல்லி போட்டிருந்தீங்க, சிறை தலைமை வார்டுன்னு சொல்லிட்டு. அவர் வந்து என்கிட்ட சிரிச்சுட்டே சொல்லாரு, உன் புருஷன் செத்துட்டான், போய் மார்ச்சுரியில போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே சொல்லாரு. கொன்னுட்டு சிரிச்சுட்டு சொல்லாரு, கொன்னுட்டு சிரிச்சுட்டு சொல்லாரு. தெற்கு தாமரைக்குளம் எஸ்ஐ வந்து பிரஷர் பண்ணி தான் இவங்களை வந்து கொண்டு இருக்காங்க. எஸ்ஐ நீங்க என்ன செய்ய போறீங்க? தெற்கு தாமரைக்குளம் போலீஸ் ஸ்டேஷன்ல உள்ளவங்களை நீங்க வந்து என்ன செய்ய போறீங்க? தெற்கு தாமரைக்குளம் போலீஸ் ஸ்டேஷன்ல உள்ளவங்களை நீங்க வந்து என்ன செய்ய போறீங்க? எங்களை வந்து விற்கவும் சொல்றாங்க, லஞ்சமும் வாங்கிக்கிறாங்க. கேஸ் மேல கேஸ் போட்டு உள்ளையும் போட்டு ஆளையும் கொண்டாச்சு. ஆள் உயிரோட இல்ல. இப்ப நான் எனக்கு வாழ்வாதாரம் வேணும், என் பிள்ளைக்கு வாழ்வாதாரம் வேணும். 4 வயசுல ஒரு பையன் இருக்கான், வயசான பாருங்க, அப்பா இருக்காரு, ஸ்ட்ரோக் வந்து இருக்காரு, வயசான அம்மா இருக்காங்க. எங்களுக்கு வீட்டுக்கு ஒரே ஆம்பளையாள் அவர் மட்டும்தான், சொந்த வீடும் கிடையாது. இது அவர் பெரியப்பா வீட்டுலதான் நாங்க இவ்வளவு நாள் இருக்கோம். எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரமும் கிடையாது. அந்த கடை மட்டும்தான் அவரோட வாழ்வாதாரமா இருந்துச்சு. அவர் ஒரு ஹேண்டிகேப், கை கழியாதவர், அதனாலதான் அவரால் வேலைக்கு போக முடியல, எந்த வேலையும் செய்ய முடியாது. கையை இதுக்கு மேல அவரால் தூக்க முடியாது. அந்த கையை சமட்டி கொண்டு இருக்கானுவா, அந்த ஹேண்டிகேப் கையை ஒடிச்சிருக்கானுவா. அப்படி என்ன அவர் மேல அவனுக்கு வெஞ்சன்ஸ். ஹேண்டிகேப் கார்டும் இருக்கு அவருக்கு. இன்னும் ரைட் ஹேண்ட் அப்படி அடிச்சிருக்கானுவா. ஏதோ ஒரு வெஞ்சன்ஸ் வச்சுதான் இப்படி பண்ணிருக்காங்க. செல்லு தானே வாங்கிட்டு ஜெயில அடைச்சதும் ஜெயில் வார்டன் கொண்டதும் தெற்கு தமிழ்ல எஸ்ஐயும் போலீஸும் தான். இதுல ஏதொரு மாற்றம் இல்ல. அவர் மாறதுக்காக வேண்டி ஏதோ இல்லாமோ சொல்லுவாரு. இன்னைக்கு தெரியும், அந்த செல்லுல பார்த்தா தெரியும், எங்களுக்கு செல்லு அங்க வாங்கி வச்சிருக்காருல, பார்த்தா தெரியும் இவர் எவ்வளவு ரூபாய் வாங்கி வச்சிருக்காருன்னு. என் மகன் ஒருக்கே உளறனை எத்தனை ரூபாய் சார் எங்கிட்ட வாங்கிட்டு போறியான்னு எஸ்ஐயும் போலீஸும் எல்லாம் தூண்டி விட்டுதான் திட்டம் போட்டு வியாழக்கிழமை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போனது போல போய் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பொண்டாட்டி அவளுக்கு அக்காலும் பார்க்க போய் நல்லா இருக்காம என்ன அடிக்காத மக்களை அடிக்க மாட்டாங்க. இந்த டீடைல்ஸ் எல்லாம் நாங்க இன்னும் செல்லை பத்தி சொல்லாத காரணம், செல்லு தெற்கு தமிழ் போலீஸ் கஸ்டடியில இருக்கு. ஏதாவது ப்ராப்ளம் வந்துடும், உடைச்சிருவாங்க, உள்ள எரைஸ் பண்ணிடுவாங்கன்னு எதுவுமே சொல்லல. தெற்கு தமிழ் போலீஸ் லஞ்சம் வாங்கின ப்ரூஃப் ஒண்ணு செல்லுல இருந்துச்சு. தம்பி ஒருத்தர் சொன்னான், பாத யாத்திரை போய் நடந்து போயிட்டு இருக்கு, திருச்செந்தூர் பாத யாத்திரை நடந்து போயிட்டு இருக்கும் போதுதான் அவன் என்கிட்ட சொன்னது, இப்படி லஞ்சம் கேட்காங்க, நான் கையில கொடுத்ததுக்குள்ள ப்ரூஃப் எல்லாம் அந்த செல்லுல இருக்குன்னு சொன்னான். அது எப்படி இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. லஞ்சம் வாங்கினதுனாலதான் இவன் சொல்லி இப்படி சொன்ன ஒரு வார்த்தைக்கு தான் அவனை பிளான் பண்ணி சார். அவன் பக்கா குடியாரன்னு சொல்றாங்களா, அவன் ஒரு பக்கா சாமியாடி. உச்சிமானியம்மன் கோயில்ல விரதம் இருந்து சாமி கும்பிடுவேன், கோயிலுக்கு சாமியாடி பாத யாத்திரைக்கு விரதம் இருந்து போயிருவான். இப்படி உள்ளவன் எப்படி சார் குடியாருன்னு இருக்க முடியும்? தான் சொந்த யூஸுக்காக மட்டும் வீட்டுல குடிப்பான், எங்கக்குள்ள பேசுவோம், சந்தோஷமா இருப்பான். எங்கக்குள்ள அடிக்கடி சண்டை கூட கிடையாது, குடிச்சிட்டு ரோட்ல சண்டை போடுற அப்படி ஒரு கேரக்டரும் அவனுக்கு கிடையாது. பிள்ளைகிட்ட அவ்வளவு பாசமா இருப்பான், எல்லாம் வாங்கி கொடுப்பான், என்ன சந்தோஷமா இருப்போம். நாங்க சந்தோஷமா இருப்போம். இருக்கிற இந்த சின்ன பெட்டி கடையை வச்சு நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தான்.
ஒருக்க தெரியாம விட்டதுக்கு நீங்க வான் பண்ணீங்க. வான் பண்ணோன்னு என் தம்பி வேண்டான்னு இருக்கும்போது வீட்டுக்கு வந்து வெளியில வச்சும் நீ வித்துக்கோ வித்துக்கோன்னு திரும்பி வந்து லஞ்சம் கேட்டீங்க. அப்போ அவன் விற்கவும் சொல்லுதான், லஞ்சமும் கேட்கான், கேஸும் போடுதாங்க. ஆட்சி டைம்ல நம்ம விற்காண்டாண்டா வேற ஏதாச்சும் பாப்போம் அப்படின்னு சரின்னு கவர்மெண்ட் ஆர்டர் படி அது பேர் என்னது, கவர்மெண்ட் ஆர்டர்ல ஒண்ணு விக்க சொல்லிருக்காங்கல்ல, அதை வாங்கி விற்போம். மாறு வாங்கி விக்க, மாறுதான் இந்த கடையில கிடக்கு, வாங்கி விக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணி இருக்கும்போதுதான் நீ ஏன் விக்கிற, எனக்கு இவ்வளவு 25,000 ரூபாய் பணமும் மாசமும் வாரம் எனக்கு 10 பாக்கெட் சிகரெட்டும் தானே கேட்டவனே எனக்கு போன் பண்ணான். நீ இப்படி சொல்லுதா, நீ உடனே எனக்கு போன் பண்ணி கேட்டான், ஏக்கா இப்படி சொல்லுதாங்க, நான் என்ன செய்யணும், நீங்க என்ன விக்காத மாறு விக்கின்னு சொல்லுத, இவனை இப்படி வந்து கேட்காங்க, 25,000 நீ போட்டு விடு அப்படின்னு என்ன கேட்டான். எங்க என்கிட்ட யாரு காசு, நீ சொல்லு, நான் இப்ப விக்கல, நான் விக்காதனால உனக்கு தர வேண்டிய அவசியம் இல்லை, நீ சிகரெட் குடுத்தியா, 2 பாக்கெட் சிகரெட் தான் இருக்கு, நான் தர முடியாதுன்னு சொல்லிட்டேன். சும்மா வந்தாலே ஏலக்காவை கொடு, பிங்கோவை கொடுன்னு கண்டு இருக்க கடையில சின்ன பெட்டி கடையில அவ்வளவுதான் சார், அது அவ்வளவுமே சரியில்ல, என் பிள்ளை தின்னதாட்டு நினைச்சுக்கோ விட்டுரு, பிள்ளைகளுக்கு அப்புறம் போல நினைச்சுக்கோ விட்டுருன்னு தான் நான் சொன்னேன். இது வாழவே விட மாட்டேங்கான்னு சொல்லி வருத்தப்பட்ட நாளும் உண்டு. நான் விற்காண்டா பணம் தான் போயிட்டு வந்துருவான்னு நினைச்சோம், கொண்டு போய் பொருள்